ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்குறது ஏஞ்சல் ஸ்டோரிஸ். நான் உங்கள் ஏஞ்சலினா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நரங்க வாசல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அண்ட் நேராக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் வீடியோ வியூஸ் பார்க்க போகுது, ஆனால் லைக்கே பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, அதனால தான் நான் வீடியோ போட முடியும் என்னால். எல்லோரும் லைக் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம இன்னும் வீடியோ போடணுன்றது தோணும் எனக்கு. ஸோ அதுக்காக தான் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறது தான் நீங்கள் லைக் பண்ண சொன்னேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். போன தடவை நான் எதோட முடித்தேன்னா, அந்த சாமியாரை திரும்ப போய் பார்த்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அதோடு நிப்பாட்டியிருக்கோம். திரும்ப தனபால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அதோடு நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே இப்போ நான் சொல்ல போகிறேன். தனபால் சாமியாரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க ஒய்ஃப் மீனாட்சி ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க, தனபால் ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு, அதுவும் சிசிடிவி கேமரா. அதான் வந்ததுக்கப்புறம் சிசிடிவி கேமராவில் ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். 2 பேரும் ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. நைட்டு இது 2 பேருக்குமே தூக்கம் வரல. 2 பேரும் ஒரு உருவத்தை பார்த்துட்டாங்க. ஆனால் மீனாட்சி அதை பார்த்துட்டு ஒரு பிரம்மையாக இருக்கும்னு நினச்சாங்க. பட் உள்ளுக்குள்ளே இன்னொரு சந்தேகம், ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்களுக்கு தூக்கம் வரல. தனபாலுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. அவர் காக்கா செத்துச்சு, இப்போ சிசிடிவியில் ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கும் ஒரே பயத்தில் அவரும் தூங்கலை. ஸோ 2 பேர் இப்போ தூங்கலை. ஸோ ஒவ்வொருத்தரும் ஏன் என்னாச்சு தூங்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு மீனாட்சி தான் உருவத்தை பார்த்துருக்காங்களா, அந்த உருவத்தை பார்த்ததை தனபால் கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாமல் இருக்கணும் நான் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹாலுக்கு போனேன், போய் பார்த்தா அங்கே ஒரு நினச்சி இப்படி திரும்புறதுக்குள்ளே காணோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே தனபால் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா, இப்போ தான் சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. சரி என்னாச்சு, ஏன் இவ்வளோ பேனிக்காகிறீங்க, இருந்துச்சு தானே சொன்னேன், அதுக்கே இப்படி, நான் கூட பிரம்மையோன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் உறுத்திட்டே இருந்துச்சு, அதான் சொன்னேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தனபால் ஐயோ அதுக்கெல்லாம் இல்லை, நானும் ஒரு உருவத்தை பார்த்தேன் சிசிடிவியில் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அந்த ரத்தத்தை குடித்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏன் முன்னாடி சொல்லலை, அவள் காக்கா வரை செத்துருக்குன்றீங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இல்லை நீ அப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், அவன்கிட்ட ஏன் சொல்லி திரும்ப ப்ரெஷர் பண்ணணும்னு சொல்லி நான் விட்டுட்டேன், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கு சாமியார் வராது, நான் சாமியார்கிட்ட போய் பேசியிருக்கேன்ற மாதிரி தனபால் சொல்லியிருக்காரு. அப்படியா, அதுவும் நல்ல விஷயந்தான், சரி நம்ம தூங்குவோம் பயப்படாமல், அவர் நாளைக்கு என்னன்னு பார்ப்பாரு அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. ஆனால் தனபாலுக்கு ஒரு சந்தேகம், தூக்கமே வரல, சந்தேகம்ன்றல அவருக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறது, பிள்ளைங்க வேறு மேலே தூங்கிட்டு இருக்காங்க பெட்ரூம்லன்ற மாதிரி அவர் அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கு. அவருக்கு சுத்தமாக தூக்கம் வரல. ஒரு கட்டத்து மேலே அவரே தூங்கிட்டார். இப்போ நெக்ஸ்ட் டே காலையில் சாமியார் வராரு, காரில் வராரு. காரில் ஒரு அடி எடுத்து வச்சோன்னே அவருக்கு தெரிஞ்சு தீய சக்தி இருக்குது, இது ரொம்ப பவர்ஃபுல்லான தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர், இல்லை நீங்கள் இருக்காதீங்க, தயவுசெய்து போயிருங்க, என்னால் இதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தெரிச்சு ஓடிட்டார். உள்ளே கூட போகல, அப்படியே தெரிச்சு ஓடிட்டார். ஸோ இதே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மற்ற சாமியார்லாம் நிறையா சாமியார்லாம் பார்க்க போயிருக்காங்க, யாருமே வரல. அந்த வீட்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்களை தவிர. அங்கே ஒரு பேய் இருக்குது, ஐயோ அது ரொம்ப சக்தி வாங்கினது, அது பேக் ஸ்டோரிலாம் தெரியாது, ஆனால் பயங்கர சக்தி வாங்கினது, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனாட்சி என்ன தாங்க பண்ணுறது, யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
தனபால் தெரியல மீனாட்சி, என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரிலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது தனபாலுக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ஏன் கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்க நிறைய கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, இப்படி பேய் கூட ஸ்பிரிட்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, உண்மையாக இருந்ததுன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணும்போது நிறையா வந்திருக்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓஜா போர்டு வந்திருக்கு, வந்து ட்ரௌசிங் ராடு வந்திருக்கு. ட்ரௌசிங் ராடுன்னு ஒன்று இருக்கான். ஸோ அது வந்து 2 கம்பி இருக்கும். ஸோ இப்படி பிடிச்சிட்டு நம்ம சேக்கிட்ட என்ன கேட்குறோமோ அதுக்கு எஸ்ஸா இல்லையான்னு தான் காட்டுறோம். எஸ்ஸுனா இந்த கம்பி எப்படி இருக்கணும், நோனா எப்படி இருக்கணும், இந்த பக்கம் போயிடணும், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அது வாங்கிட்டாங்க. அதை கொண்டு வந்து இப்போ நைட்டு காலையில் வந்து அவங்க சர்ச் பண்ணி எப்படியோ வாங்கிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு அப்படி வந்து நிற்கிறாங்க. ஏன்னா பேய் 12 மணிக்கு தானே வரும்ன்றது மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பேய் 12 மணிக்கு தான் வரும், எப்போ வேணால் வரும், பேய் இருக்கும். ஆனால் அதை விடுங்க. இப்போ வந்து அந்த ராடை வச்சு கம்யூனிகேட் பண்ணலான்னு தனபால் பிடிக்க 2 பசங்க 2 பேர் மேலே தூங்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்க 2 பசங்களுக்கும் தெரியாது, தெரிஞ்சால் அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. ஆனால் ஜெயலக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபஸ்ட்டு பிள்ளை, அவங்களுக்கு வந்து ரத்த காவு வாங்கிருச்சு ஃபஸ்ட்டே. ஸோ அதையும் யோசிச்சாங்க. அதை யோசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அது ஒன்றும் கண்டுக்கல, ஏன்னா அந்த பிள்ளை நல்லா தான் இருக்குது ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இப்போ தான் வந்து அந்த ட்ராடை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இங்கே ஏதாவது கெட்ட ஆத்மா இருக்கா இல்லையா, அதாவது ரொம்ப சக்தி வாங்கியது ரொம்ப கெட்ட ஆத்மா அப்படின்ற மாதிரி சாமியார் சொன்னார்ல, அதை வச்சு நீங்கள் கெட்ட ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது அது வந்து நோன் வந்துச்சு. என்னடா அது நோன் வருது, சரின்னு சொல்லி திரும்ப இங்கே ஆவி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ வந்துச்சு. ரைட்டு, இருந்துகிட்டே வந்து நோங்குது, அப்போ இது கண்டிப்பாக வந்து பொய் சொல்லுதுன்ற மாதிரி அவங்க யோசிச்சுறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற போது அவங்க வயசு என்ன, அவங்க பேர் என்ன அப்படின்லாம் கேட்கும்போது உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த ட்ரௌசிங் ராவில் பேரை சொல்ல முடியாதுல்ல, ஸோ அதனால் அதையும் விட்டுட்டாங்க. அதனால் அவங்க ஏஜ் கேட்டாங்க, அவங்களோட ஏஜ் கேட்க முடியும். ஏன்னா இப்போ வந்து கேட்டாங்க, இப்போ 20+ எஸ் சொல்லுங்கள், இல்லை அதுக்கு 20க்கு கீழேயா, கீழ் வயசா, 10 to 20 இருக்கிற வயசா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து 20+ன்னு சொன்னாங்க. எஸ் வந்துச்சு. ஸோ அவங்க 20+20க்கு மேலே இருக்காங்க, இல்லை 20ஆக இருக்கலாம். ஸோ அப்படி கேட்கும்போது ஓகே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற போது அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேய் கூட இப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பேனிக் ஆகிட்டாங்க. சரி போது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அங்கே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பயத்தில் வந்து ரொம்ப இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப போய் படுத்துட்டாங்க. ஆனால் வெளியே, அதாவது ஹாலில் அவங்க போய் படுத்தோன்னே டம்முன்னு அது பயங்கர சவுண்டு வருது. என்னடான்னு தெரில. ஆனால் போகிறதுக்கு அவங்க வெளியே போகிறதுக்கு பயம். அப்படியே தூங்கிட்டாங்க, என்னாலும் காலைல பார்த்துக்கலான்னு. காலைல எழுந்துச்சி போய் ஹாலை பார்த்தா, ஹாலு எல்லாம் பார்த்தா ரொம்ப எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு உடஞ்சி அங்கே போய் இங்கே போய் ஒரு மாதிரி கசன்னு இருந்துச்சு, எல்லாம் இழுத்து போட்டுருந்துச்சு. ஸோ அப்போவே இது பேய் வேலை தான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. இப்போ காலையில் வந்து சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காலைல இப்போ வந்து 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போகணும். அப்படி ஸ்கூலுக்கு போகலாம் அப்படி அவங்க எழுப்பலான்னு சொல்லி போகும்போது அங்கே வந்து ஜெயலக்ஷ்மிக்கு வந்து ஃபீவர், ஹை ஃபீவர். ஸோ பாரதியை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஜெயலக்ஷ்மியை வீட்டில் வச்சுருந்தாங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் ஆகி மாத்திரைலாம் கொடுத்தாங்க. பட் அப்போவும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்போது நார்மல் ஃபீவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாயிடுச்சு, நார்மல் ஃபீவர் மாதிரி இருந்துச்சு. சரி திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அது திரும்ப ஹை ஃபீவர் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது மாற்றி வருதே அப்படின்ற சொல்லும்போது சரி நம்ம வீட்டுக்கு டாக்டர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஹை ஃபீவர் இருக்கும்போது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
டாக்டரை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ பார்க்கும்போது இதுவும் நார்மல் ஃபீவர் தான், ஏன் இதுக்கு கூப்பிட்டீங்க, இதுக்கு வந்திருக்கலாமே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி டாக்டர் அவங்களால நடக்க முடியலண்ணா அதனால தான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி மழுப்பிட்டாங்க. டாக்டரும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ரொம்ப ஹை ஃபீவர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ என்னடா இது இப்படியே நடக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு. ஆனால் அப்போ தான் இருக்கும்போது அந்த வீட்டில் மூலையில் ஒரு ரூம் இருக்குது, அந்த கதவு சாத்தியிருக்கு. இப்போ அந்த கதவு உள்ளேருந்து சவுண்டு கேட்டிருக்கு. என்னடா அது தட்டுற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எங்கன்னு போய் பார்க்கும்போது எனக்கு தட்டுற சவுண்டு கேட்குது. காய்ஸ் எங்கேயோ கரெக்டாக கதவு திறக்கிற சவுண்டு கேட்குது காய்ஸ். உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில, நிஜமாக எங்கேயும் பக்கத்தில் கதவு மூடுறாங்களோ திறக்கலான்னு தெரில, ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு, மூடுற மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஸோ அப்போ வந்து அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் திறக்கவே மாட்டேங்குச்சு. ஆனால் வெளியவே திறக்காத கதவு உள்ளே எப்படி சத்தம் வருதுன்னு அவங்களுக்கு ஒரு யோசனை. ஒரு வேளை அந்த பேயாக இருக்குமோ, அந்த ஆத்மாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில. பிள்ளைக்கு வேறு உடம்பு சரியில்லை, அவருக்கு வேறு ஹை ஃபீவர் இருக்குது, அப்புறம் நார்மல் ஃபீவர் ஆயிடுது. இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கும்போது பாரதி ஸ்கூல்லேருந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. இங்கே யோசிச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு. பாரதி ஸ்கூல்லேருந்து வர்றம்போது அவன் வந்து கூடவே ஒரு பொம்மையை தூக்கிட்டு வரான். என்னடா பொம்மை இது, இதை கீழே போட்டு எதுக்கையா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு கேட்கும்போது, அந்த வீட்டுக்கு வெளியே கார்டன் மாதிரி இருக்கும், அந்த சைடில் ஒரு மரம் இருந்துச்சு, ஒரு மாங்காய் மரம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மரம். அந்த மரத்துக்கு கீழே அந்த பொம்மை இருந்துச்சான். பார்க்கும்போது நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னால தான் எடுத்துகிட்டு வந்தம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு வந்தான். இது இந்த மாதிரிலாம் எடுக்காத, தூக்கி போடு அப்படின்ற மாதிரி அந்த பொம்மையை திரும்ப டஸ்ட்பினில் போடுறாங்க. எடுத்துகிட்டு போய் வெளியே இருக்கிற டஸ்ட்பினில் போட்டுட்டு திரும்ப வரும்போது அந்த பாரதி ரொம்ப கோச்சிக்கிட்டான். என்னடா இது, எனக்கு பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை தூக்கி குப்பையில் போட்டாங்களேன்னு ஒரு சோகத்திலே போய் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்ருக்கான். திரும்ப இப்போ ஜெயலக்ஷ்மி ரூமுக்கு மீனாட்சி போகிறாங்க. போய் பார்க்கும்போது அவள் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் அவளை கோவப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யாரை நான் கோவப்படுத்தினேன், என்ன ஆச்சு உனக்கு, வளர்றியா, ஃபீவரில் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அமைதியாக படுத்துன்னு தட்டி கொடுத்தாங்க. அப்போ யாரை கோவப்படுத்தினா மீனாட்சி, மீனாட்சி தெரில. அது மீனாட்சி ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. இந்த குழப்பத்தெல்லாம் இருந்தனால அதை விட்டுட்டாங்க. அவள் சொல்கிறதுலே காதில் வாங்கலை. ஸோ அப்படின்னு ஒரு நாள் போய் நைட் ஆகி திரும்ப தூங்கி காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது, இப்போ அவங்க பையனையே எழுப்பலாம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இப்படி பெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க பக்கத்தில் நேற்று குப்பை தட்டியில் போட்ட ஒரு பொம்மை இருந்துச்சு. அந்த பொம்மை அங்கே வந்துருந்துச்சு. எப்படி குப்பைத்தட்டியில் போனது இங்கே வந்துருச்சுன்னு யோசிக்கும்போது, நீ எடுத்துகிட்டு வந்தியா, நான் குப்பைத்தட்டியில் பொம்மையை எடுக்காதுன்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த பொம்மையை தூக்கி திரும்ப அந்த குப்பைத்தட்டியில் போடுறாங்க. போட்டோன்னே நீங்கள் திரும்ப அந்த பையன் வந்து தானாக பேசிக்கிறான், நீங்கள் திரும்ப அவளை கோவப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சொன்னோடனே இதெல்லாம் கேட்கலாம், அவங்க குப்பைத்தட்டில் போட போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து இவன் வந்து தனியாக ரொம்ப கோவப்படுத்திட்டேன்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஜெயலக்ஷ்மி சொல்கிறான், இப்போ பாரதி சொன்னோன்னே சொல்கிறாங்க. என்னவா இருக்கும், அந்த பேய் யார் தெரில. அதே மாதிரி அந்த வீட்டில் ஒரு ரூம் இருக்குது, அதை ஏன் திறக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினப்பால் அந்த திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வெளியே ஆளுங்களாம் எடுத்துட்டு வாங்கி கூட்டிகிட்டு வந்து இது வந்து சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சரி பண்ணாங்க. திறந்துருச்சு. திறந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஸ்டோர் ரூமாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு கபோர்டு இருந்துச்சு.
கபோர்டு இருந்துச்சு, அதை திறக்கவே முடியல அவங்களால, தனப்பாலால் திறக்கவே முடியல. இதை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதையும் சரி பண்ணுமா, அதை மட்டும் சரி பண்ணவே முடியல. என்னடா இது அப்படின்னும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனப்பாலும் வேலைக்கு போயிட்டாங்க. பாரதி ஸ்கூலுக்கு போயிட்டா. ஜெயலக்ஷ்மிக்கு இன்னும் உடம்பு சரியில்லை, அது சரியாகவே இல்லை. என்னன்னு ஒன்றுமே அவங்களுக்கு புரியலை. என்னடா இது பிள்ளைக்கு வேறு இவ்வளோ உடம்பு சரியில்லை, ஆனால் டாக்டரை வந்தால் மட்டும் குறைஞ்சிருது, இல்லைன்னா ஃபுல் ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளை வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. சும்மா கொஞ்சம் சுற்றிடணும், காரில் அப்படியே சுற்றட்டும், உள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னே அவங்களுக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சு. என்னடா அது வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போனால் ஃபீவர் குறைஞ்சது, டாக்டரை வந்தால் ஃபீவர் குறைஞ்சது, என்னது இது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த வீட்டு தான் காரணம். அந்த இருக்க பேய் தான் என் பிள்ளைக்கு இப்படி காய்ச்சல் வர வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி தனப்பால் யோசித்து கூட்டிகிட்டு போய் வெளியே போயிட்டாங்க. வெளியே அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் 2 நாளைக்கு அந்த பொண்ணை தங்க வைக்கிறாங்க. என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தங்க வைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தங்கும்போது தங்க வச்சுட்டு அப்புறம் அவங்க வராங்க. இப்போ அந்த வீட்டில் 3 பேர் இருக்காங்க. 3 பேர், பாரதி, தனப்பால், மீனாட்சி, 3 பேர் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னடா இது அப்படின்னு இருக்கும்போது பிள்ளையை விட்டுட்டு வராங்க. நைட் ஆயிடுச்சு, திரும்ப தூங்கி அடுத்த நாள் காலையில் பாரதி காணோம். எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க, அந்த ஒரு ரூமை தவிர. அந்த ரூமில் போய் பார்த்தா ரூமில் கபோர்டு, அந்த கபோர்டு இருந்துச்சுன்னா அந்த கதவுக்கு முன்னாடி பாரதி உட்காந்து அந்த குப்பைத்தட்டில் போன பொம்மையை வச்சுட்டு அப்படியே தூங்குறான். என்னடா அது, அந்த பொம்மையை வேறு தூக்கி போடு, இப்படிலாம் பண்ணால் எத்தனை தடவை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு அவனை தூக்கி போய் பெட்ரூமில் விட்டுட்டு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் குப்பைத்தட்டில் போட்டு அப்படியே எரிச்சிட்டாங்க. அந்த பொம்மையை எரிச்சிட்டாங்க. என்னடா இது, இப்படிலாம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லி பொம்மையை எரிச்சிட்டாங்க. பாரதி அப்போ தனியாக பேசிக்கிறான். நீங்கள் அவளை உச்சக்கட்ட கோவத்துக்கு ஆளாக்கிட்டீங்க, இனி அவள் உங்களை விடமாட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அவளுங்கிறாங்க. ஸோ அது பொண்ணு. அந்த பாரதியார் தானாகவே அவள் அப்படின்றாங்க. ஸோ அப்போவே தெரியணும் அது ஒரு பொண்ணு பேய். ஸோ இந்த விஷயம்லாம் மீனாட்சிக்கோ தனப்பாலுக்கோ தெரியாது. இவன் இப்படி சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவும் இல்லை. அவங்க இப்படி இருக்கும்போது ரொம்ப பயத்தில் அப்படியே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஜெயலக்ஷ்மி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் விடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. அந்த 2 நாளும் சூப்பராக நல்லா ஆக்டிவாக இருந்தாலும் ஃபீவரே இல்லைன்ட்டாங்க. சரின்னு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். கொஞ்சம் உடம்பு சரியாமல் தான் இருந்துச்சு. திரும்ப அவங்க வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அப்படியே தான் இருந்துட்டா. ஸோ ஒரு வாரம் லீவ் போட்டாங்க ஸ்கூலுக்கு. ஏன் போக வேண்டாம், பாவம், வீட்டில் இருக்கட்டும், ரெஸ்ட் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தனப்பால் சொல்லி வீட்டிலே ரெஸ்ட் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கப்பா அப்படின்னு ஜெயலக்ஷ்மியும் சொல்லிட்டாங்க. இப்போ நைட்டு வந்துருச்சு, தூங்க போகிறாங்க. நைட்டு தூங்க போகும்போது ஒரு வாக்கிங் சத்தம், நடக்கிற சத்தம். என்னடா அது நடக்கிற சத்தம் கேட்குதுன்னு மீனாட்சி எந்திரிச்சு போய் வெளியே போய் பார்த்தா கீழே ஜெயலக்ஷ்மி நடந்துட்டுருக்கா. இந்த நேரத்தில் நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் என்னடி இந்த நேரத்தில் நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்படி முறைச்சி பார்க்குறான். யாரா போய் படு, இருக்கிற பிரச்சனை நீ வேறு போய் படு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிள்ளை ஒன்றுமே சொல்லாமல் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. வான்னு கையை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க. இப்படி இழுத்துட்டு போகும்போது இப்படி திரும்பி பார்த்தா ஆளை காணும். கையும் பிடிச்சிட்ருக்காங்க, கையும் காணும், ஆளே காணும். இல்லை அப்படி ரொம்ப பயந்துட்டு திரும்ப அவங்க ஓடி போய் அவங்க பெட்ரூமில் பார்த்தா அவள் தூங்கிட்டுருக்கா நல்லா. என்னடா இது அப்படின்னு சொல்லி தனப்பாலை எழுப்பி பயமுறுத்திட்டாங்க மீனாட்சி. என்னடா இது பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? காய்ஸ் இந்த கதை சொல்லும் போது எனக்கே பயமாக இருக்குது. சுற்றி வேற எங்கேயோ வெளியில் சத்தம் வருது, என்னன்னே தெரில.
உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல, பட் எனக்கு நல்லாவே கேட்குது, ரொம்ப மைன்யூட்டாக கேட்குது. சரி விடுங்க. இப்போ நலப்பாலையே எழுப்பிவிட்டாங்க. 2 பேரும் போய் பார்த்தா அவன் தூங்கிட்டுருக்கா, பாரதியும் தூங்கிட்டுருக்கான். என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே சோஃபாவில் வந்து உட்காராங்க. திரும்ப டம்மு டம்முன்னு தட்டுற சத்தம் அந்த ரூமில். அந்த சாத்தி இருந்துச்சு, திறக்கவே இல்லை சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த ரூமில் டம்மு டம்முன்னு சத்தம். திரும்ப அதை போய் திறக்கிறாங்க. திறந்து அங்கே ஒரு கபோர்டு இருக்குல்ல, அங்கேருந்து சத்தம் வருது. அதையும் திறக்கிறாங்க. திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு இப்படி எட்டி பார்க்குறாங்க. உள்ள ஒரு கேவ் மாதிரி இருக்கு, ஒரு குழி மாதிரி இருக்கு. என்னடா இது, ஒரே குழி மாதிரி இருக்கு, என்னது இது அப்படின்னு தெரியாமல் அவங்க பயந்துட்டு அதை மூடிட்டு அந்த அந்த ரூமையும் மூடி பூட்டு போட்டுட்டு அவங்க ரூமில் போய் உட்காந்துட்டாங்க. ஐயோ என்னது இது, இவ்வளோ பயங்கரமாக ஒரு கபோர்டுக்குள்ளே ஒரு கேவ் இருக்குது, ஒரு குழி இருக்குன்ற போது பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. பயத்தில் அப்படியே உட்காந்துருக்கு. தூங்கிட்டாங்க. காலைல எழுந்துச்சி போய் திரும்ப அந்த ரூமை திறக்கலாமா வேணாமான்னு யோசித்து மெதுவாக திறந்து போய் அந்த கபோர்டை திறந்தா அங்கே அந்த குழியில் எதுவும் குழியே இல்லை. அங்கே நார்மல் கபோர்டு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கே அந்த பொம்மை இருந்துச்சு. பார்த்தா அந்த மீனாட்சி ரொம்ப பயம். இதெல்லாம் தனபால் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொம்மை இருந்துச்சு, அதை எரிச்சேன், பட் இங்கே திரும்ப வந்துருச்சு, என்ன நடக்குதுன்னே தெரில, எரிச்ச ஒரு அடையாளம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லும்போது, இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டியா, இதெல்லாம் நடந்துன்னே சொல்ல மாட்டேன், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தனபால் வந்து திட்டுறாரு. சாரிங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்கிறாங்க. திரும்ப அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் குப்பத்தொல்ல போனோம். ஹாலில் வச்சு பிள்ளைங்களாம் எழுந்திரிச்சு கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் அந்த கதவெல்லாம் திறந்து பார்க்கும்போது குழி இல்லை, பொம்மை மட்டும் இருந்துச்சு. பொம்மை எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு என்ன பண்ணலாம், இப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது ஒரு வழி கிடைக்குது. இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு பொம்மை எவ்வளோ வெளியே போட்டாலும் அது திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுதான் அந்த பேயோட பொம்மை. அதுக்குள்ளே தான் பேய் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அந்த பொம்மை எடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு சாமியார் தேவைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சாமியார் யாருமே வரல, வெளிநாட்டில் கூட இருந்து வரல. அவங்களுக்கு நேரமும் கிடைக்கல, அவங்களுக்கு யோசிக்கவும் இல்லை. அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை. நம்மளே இது பண்ணிடலான்ற மாதிரி பொம்மையை அந்த ஒரு வட்டத்தை போட்டு ஒரு ஸ்டார் போட்டு அப்புறம் ஒரு வட்டம் போட்டு நடுவில் பொம்மையை வச்சு சுற்றி கேண்டில் வச்சுட்டாங்க. அந்த பரிகாரத்தை அந்த ரிச்சுவலை வந்து நல்லா கூகுளில் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. ஆனால் அதை படிக்கும்போது அதனால் உங்களுக்கு என்ன வேணால் ஆபத்து வரலாம் அப்படின்றத அவங்க படிக்கலை. அதை மட்டும் படிக்கலை, மற்றது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிச்சுவல் பண்ணால் அந்த பண்ணவங்களுக்கு உயிர் போகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு அது அவங்களுக்கு தெரில. ஸோ நைட்டு தான் பண்ணுறாங்க. இந்த விஷயத்துக்கு எல்லாமே தனால் ஜெயலக்ஷ்மி கிட்டேயும் பாரதி கிட்டேயும் சொல்லிட்டாங்க. சொல்லும்போது இந்த பொம்மையை வச்சு இப்போ ரிச்சுவல் பண்ணுறாங்க. கண்ணை மூடி இப்படி வந்து ஒரு நிலை, அதாவது கண்ணை மூடி தியானம் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அமைதியாக இருந்து யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது ஜெயலக்ஷ்மி திடீர்னு அவங்களுக்கு கையெல்லாம் ஷிவர் ஆகுது. கையை பிடிச்சிட்டு தான் பண்ணுறாங்க, ரவுண்டாக 4 பேரும் பண்ணுறாங்க. ஸோ கையெல்லாம் ஷிவர் ஆகி அவங்க அப்படியே ஷிவர் ஆகி ரொம்ப கண்ணெல்லாம் மூடி இருக்கு, பட் ஷிவர் மட்டும் ஆகுது. என்னடா அப்படின்னு எல்லோரும் திரும்ப பார்த்தா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பறக்கிறாங்க. கைஸ் எனக்கு மட்டும்தான் சத்தம் கேட்குதா இங்கே இருந்தாது? உங்களும் கேட்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ பயமாக இருக்குது எனக்கு. அப்படியே பறக்கிறாங்க, அப்படியே மிதக்கிறாங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டு இப்படி கையை உடனே அவங்க பேரண்ட்ஸ் கையை விட்டாங்க. ஐயோ என்னது என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தனபால் வந்து யோசிக்கிறாங்க. அவங்க அப்படியே மிதக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஏன் அப்படி மிதக்கிறாங்க, அந்த பொம்மையை வச்சுன்னு இவங்களுக்கே அப்படி ஆகுது.
அப்படின்றது உங்களுக்கு கேள்வி தெரியும். எதனாலனா அவங்க ரத்தக்காவு வாங்குச்சுல, ஃபஸ்ட்டே ஒரு ஃபோட்டோ அடைஞ்சு அது கீறி ரத்தம் சிந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த ரத்தத்து மூலியமாக அந்த பேய் அந்த ஆத்மா வந்து ஜெயலக்ஷ்மி உடம்புக்குள்ளே போயிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு ஃபீவர் வந்ததும் காரணம். இந்த மாதிரிலாம் அந்த பேயை வந்து இந்த உடம்பால் தாங்க முடியாதனால தான் இந்த ஃபீவர்லாம் வந்துச்சு. ஸோ இந்த பொம்மையை வச்சு பண்ணோடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து பேயோட பொம்மை தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவங்களுக்குள்ளே ஆவி இருக்கிறனால, இவங்களுக்குள்ளே அந்த பேய் இருக்கிறனால அப்படியே மிதக்குறாங்க. மிதந்து இப்படி கண்ணை திறந்து பார்த்து, இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ்லாம் மாற்றி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு சொல்லும் போதே அப்படியே வேர்க்கு ஒரு மாதிரி பண்ணுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. அண்டு என்ன தைரியம் இப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாம் 3 பேர் பயங்கர பயம். பாரதியெலாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வயசுன்னு இருக்கும். ஸோ வந்து அப்போவே வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா 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 என்னம்மா இது அப்படின்ற மாதிரி, அக்கா எதுக்கு இப்படி பறக்கிறாங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க மீனாட்சி. இப்போ அந்த 3 பேரும் பார்த்து ரொம்ப பயந்துட்டு உடனே அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. ஜெயலக்ஷ்மியை தனியாக விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் உள்ள ஜெயலக்ஷ்மி இவங்க வெளியே எங்கெங்கேயோலாம் போகல, வெளியே வந்து நிற்கிறாங்க. உள்ளே இருக்கவங்கள ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி வெளியே வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஐயோ எப்படி என் பிள்ளை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் கழித்து வெளியவே நின்றுருக்காங்க. 1 மணி நேரம் கழித்து உள்ளே போய் பார்க்கும்போது ஜெயலக்ஷ்மி அவள் பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கா. எப்படி இது, என்னடா அது, பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கா, என்ன நடக்குதுங்க, ஒன்றுமே இங்கே நடந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது, என்னது இது அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்க வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு நைட்டுக்கு ஃபுல்லாக தூக்கமே வரல. நைட்டு பிக் நைட் ஒரு 3 மணி, ஒரு விடிய காலையில் 3 மணி அப்போ தான் மெயினாக பேய் வரும்பாங்க. ஸோ வந்து 3 மணிக்கு 2 பேரும் தனப்பாலும் மீனாட்சியும் போய் அந்த ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஒரு குளிர் இருந்துச்சு. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. என்ன குளிராக இருக்கும், காலைல பார்க்கும்போது இல்லைன்னு சொல்லி திரும்ப போய் பார்க்குறாங்க. நைட்டு 3 மணி, விடிய காலையில் 3 மணி. அங்கே போய் திறந்து அந்த கபோர்டில் பார்க்கும்போது உள்ள அதே குழி அதே அங்கே இருக்குது. காலையில் பார்க்கும்போது இல்லை, நைட்டு பார்க்க மட்டும் இருக்கே, அப்புறம் இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இதுக்கான பதில் நான் சொல்கிறேன். இது வந்து இந்த குழி வந்து நம்ம டைட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பேர், அதுதான் இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு வாசல், அது வந்து நரகத்துக்கு போகிற ஒரு வாசல். அங்கே இருந்து தான் இந்த பேய் வந்திருக்கு. இதுக்கு ஏன் இங்கே வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பொருள் தேவை. அந்த வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அது தேவை. அந்த பொருள் என்ன, ஏன் இங்கே நரகத்துக்கு போகிற வாசல் இங்கே திறந்துருக்கு, இந்த வீட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்த மீனாட்சி தனப்பாலும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த பார்ட்லேயே நான் முடிச்சிருவேன்னு போன பார்ட்டில் சொன்னேன். பட் இல்லை, கொஞ்சம் இந்த கதை லென்த்தாக போகும். ஸோ அதுதான் வந்து அடுத்த பார்ட்டில் நான் வந்து சொல்கிற கதை, மீதி கதையை இது வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கடுத்து சொல்ல போகிற கதை அடுத்த பார்ட்டில் வரும். அண்டு இந்த கதை சொல்லும் போதே எனக்கு வந்து சுற்றி ஏதோ வெளியிலேருந்து ஏதோ சத்தம்லாம் வருது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, திகிலாக இருக்குது. ஏன்னா வந்து நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஸோ அப்போ தான் எடுக்கிறேன். கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது கைஸ். ஓகே, ஆனால்
ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி நிறையா வியூஸ் போகுது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் வியூஸ் நிறையா போகுது. பட் வந்து நல்லா தான் பார்க்குறீங்க. ஆனால் கீழே லைக் மட்டும் போட மாட்டேறீங்க. ஸோ நீங்கள் லைக் போட்டால் தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் லைக் பண்ண சொல்கிறேன். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே கைஸ், டாட்டா, பை பாய், போயிட்டு வரேன்.